அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் கருப்பட்டி பத்தி தான் பார்க்க போறோம். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது கருப்பட்டி. இதனுடைய பயன்பாடு எப்ப குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரையினுடைய பயன்பாடு புழக்கத்துக்கு வந்த பின்னாடி கருப்பட்டியோட பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா தற்போதைய நிலையில பார்த்தோம்னா, கருப்பட்டியில் உள்ள மருத்துவ குணங்கள் பரவலாக எல்லா மக்களுக்கும் தெரிய வந்ததால, மீண்டும் கருப்பட்டியோட அந்த பயன்பாடு ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் கருப்பட்டியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது பதனியில இருந்து உருவாக்கப்படுது. பதநீரை சரியான பக்குவத்துல காய்ச்சி அதுல இருந்து தான் கருப்பட்டியை தயார் செய்யறாங்க. தரமான கருப்பட்டி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணியில ஒரு துண்டு கருப்பட்டியை போட்டு வச்சோம்னா அது முழுசா கரையிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். ஒருவேளை இது போலியான கருப்பட்டியா இருந்தா அது உடனே கரைஞ்சிரும். அதை வச்சு நாம கண்டுபிடிச்சுக்கலாம். அதுபோல கருப்பட்டி போலியான கருப்பட்டினா அதனுடைய மேல் பரப்பு கொஞ்சம் பளபளப்பா இருக்கும். உண்மையான கருப்பட்டியா இருந்தா அதனுடைய உட்பகுதி கருப்பும் பழுப்பு நிறமும் கலந்த மாதிரி இருக்கும். கருப்பட்டியில இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால இது இரத்த சோகை நோயை ஏற்படுவதை தடுக்குது. கல்லீரல்ல சேரக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யுது. கல்லீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்க செய்யுது. அப்புறம் பருவம் அடைந்த பெண்களுக்கு கருப்பட்டி உளுந்து இது சேர்த்து களி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடுப்பு எலும்பு வலுப்பெறும். அப்புறம் கர்ப்பப்பைக்கு வலுவை சேர்க்கும். நம்ம அன்றாட உணவுல சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி ஒரு துண்டு கருப்பட்டி எடுத்து சாப்பிட்டோம்னா அது செரிமான சக்தியை தூண்டி நம்ம உணவை சீக்கிரமா செரிமானம் அடைய செய்யும். அப்புறம் குடலுடைய இயக்கம் சீராகி மலச்சிக்கல் ஏற்படாம பார்த்துக்கிறோம். கருப்பட்டியில இருக்கக்கூடிய பொட்டாசியம் இந்த சத்து இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவுது. இரத்த அழுத்தத்தையும் குறைக்குது. அதனால நம்ம அன்றாட உணவுல கருப்பட்டியை சேர்த்துக்கிடுவோம். அது உண்மையான கருப்பட்டியா போலியான கருப்பட்டியா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதை வாங்கி நம்ம பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நன்றி.